அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. நம்மோடு இணைகிறார் டாக்டர் பொன்ராஜ் அவர்கள். வணக்கம் பொன்ராஜ் சார். இப்ப முன்னோட்ட காட்சியில நம்ம தலைப்பின் அடிப்படையில் தான் சார் பேசிக்கிட்டு இருக்கிறோம். அதாவது 4 முனை போட்டி உறுதியாக இருக்கிறதா, இந்த கூட்டணி கணக்குகள் கிட்டத்தட்ட இறுதியா இருக்கிறதா அப்படிங்கிறத நம்மளுடைய கேள்வி. சோ உங்களுடைய பார்வை என்ன? 4 முனை போட்டி தான் உறுதியா இருக்கிறதா பாக்குறீங்களா? நேற்றைக்கு விஜயின் அறிவிப்பை வச்சு பார்க்கும்போது ஒரு இப்ப இருக்கிற எக்ஸிஸ்டிங் அலையன்ஸோட போகிறதுக்கு வாய்ப்பு இல்ல, நாம் தமிழர் கட்சியில் தனித்து போட்டியிட போறோம்னு அறிவிச்சுட்டாங்க. அப்போ அவர் தனிச்சுதான் போட்டிட்டு வர உங்களுடைய பார்வை என்ன? 4 முனை போட்டி மோரர்லெஸ் ஃபைனலைஸ் ஆன மாதிரி தான் தெரியுது. விஜய் அவர்கள் தனித்து போட்டி என்று அவர் அனுபவிச்சிருக்கார். கூட்டணி அவர் தலைமையில கூட்டணி என்று அறிவித்திருக்கிறார். அவர் தலைமையில கூட்டணி சேர போறது யாரு? தனிச்சு போட்டி அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தல, திமுக பாஜகவோட தான் கூட்டணி இல்ல அப்படின்னு சொல்றாரு தவிர தனிச்சு போட்டின்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தல சார். இப்போதைக்கு யாரும் இல்லையா, கூட இல்லையா, இனிமேல் தானே கூட்டணி சேரணும். அப்ப கூட்டணி எங்க இருந்து சேருவாங்க? ஒண்ணு பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணியில இருந்து ஆள் வரணும், இல்ல வேற ஏதாவது புதுசா கட்சிகள் இருந்தா தானே வர முடியும். ஸோ இப்ப தேமுதிக தனியா இருக்காங்க, பாட்டாளி மக்கள் கட்சி இன்னும் டிசிஷன் எடுக்கல. டிடிவி தினகரன் அண்ட் ஓபிஎஸ் என்டிஏ கூட்டணியில் இருக்குன்னு அவங்க சொல்றாங்க. பட் அதை எடப்பாடி ஏத்துக்கிட்டாரா இல்லையான்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி பல்வேறு குழப்பங்கள் இருக்கு அந்த சைட்ல. அப்ப அந்த கூட்டணிக்கு விஜய் அவர்கள் தலைமையை ஏற்றுக்கொண்டு ஒரு கூட்டணி அமைவதற்கு வாய்ப்பு இருப்பதா தான் நான் நினைக்கிறேன். ஒருவேளை டிடிவி தினகரன், பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக, அப்புறம் ஓபிஎஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து விஜய் தலைமையை ஏற்றுக்கொண்டு கூட்டணிக்கு வந்தா அது ஒரு கூட்டணி அமைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்ப 4 முனை போட்டி கணக்கு சொல்றீங்களா சார் நீங்க? என்னங்க? ஆமா, நீங்க ஒரு புதிய கணக்கு சொல்றீங்களா சார்? இல்ல, புதிய கணக்கெல்லாம் இல்ல. இது ஆல்ரெடி பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி ஏடிஎம்கே கூட்டணியும் ஏடிஎம்கே பிஜேபியோட இணைந்த பிறகு ஏடிஎம்கேனுடைய உட்கட்சி விவகாரம் தினகரன், டிடிவி தினகரன், ஓபிஎஸ் என்று அமித்ஷா அறிவித்த பிறகு இதுவரை இவர்கள் இருவரும் கூட்டணியில் இருக்கிறார்களா என்று இதுவரை எடப்பாடி ஏற்றுக்கொள்ளாத வரை அவர்கள் இருவருமே தனித்து விடப்பட்டிருக்கிறார்கள் என்றுதான் அர்த்தம். தேமுதிக முடிவை ஜனவரியில் சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டார்கள். பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி எந்த கூட்டணியில் சேர்வேன் என்பதை பற்றி மருத்துவர் ராமதாஸ் ஒரு கணக்கு சொல்கிறார், அன்புமணி ராமதாஸ் ஒரு கணக்கு சொல்கிறார். எனவே அவர்கள் இருவருமே சேர்ந்து எந்த கூட்டணிக்கு போவார்கள் என்று தெரியாது, இப்போதைக்கு தெரியாது. இப்ப 4 கட்சி எந்த கூட்டணிக்கு போவார்கள் என்ற முடிவு இதுவரை எட்டப்படவில்லை. எனவே திமுக கூட்டணி அவர்கள் இந்த திரு மு க ஸ்டாலின் தலைமையில தனியா ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அதுல எந்த விதமான குழப்பமும் இருக்கதா எனக்கு இதுவரைக்கும் தெரியல. அதிமுக பிஜேபி கூட்டணி உறுதியாகிவிட்டது. அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த கட்சிகள் அதிமுக கூட்டணியிலே தொடருமா, இல்லை விஜய் பக்கம் போவார்களா என்ற முடிவு இனிமேல் போகக்கூடிய காலங்களில் தான் தெரியும். எனவே விஜய் பக்கம் போவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்றுதான் நான் கருதுகிறேன். சார், இதுல நீங்க குறிப்பா திமுக கூட்டணியோட எந்த பிரச்சனையும் இல்லாத மாதிரிதான் எனக்கு இப்ப வரைக்கும் தெரியுது அப்படின்னு நம்ம முன்னோட்ட காட்சியில ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருந்தோம் சார். அண்மையில செல்வ பிறந்தகை அவர்கள் பாத்தீங்கன்னா டாக்டர் ராமதாஸை போய் மீட் பண்ணிட்டு வந்தது விசிகாவுக்கும் காங்கிரசுக்கும் இடையில ஒரு மனக்கசப்பை உருவாக்கி இருப்பதா சில பதிவுகள் மூலமா புரிந்து கொள்ள முடிகிறது. அண்மையில எம்பி மாணிக்கம் தக்கூர் அவர்கள் எப்படி ஹை கமாண்டோட உத்தரவோட தான் போய் மீட் பண்ணாரான்னு கேட்கிறாரு. அதை கோட் பண்ணி ரீட்வீட் பண்றாரு டாக்டர் ரவிக்குமார், விசிகாவுடைய முக்கியமான முகம், முக்கியமான லீடர். அவர் கேட்கிறாரு. அப்போ இந்த விஷயம் பாத்தீங்கன்னா ஒரு சலசலப்பு இருக்குதோ அப்படிங்கிற இடத்தை உருவாக்குதே சார். இல்ல, செல்வ பெருந்தகை இஸ் நாட் அ டிசைடிங் அத்தாரிட்டி. செல்வ பெருந்தகை திமுக கூட்டணியில காங்கிரஸ் இருக்க வேண்டுமா இல்லையா என்பதை முடிவு செய்வது ராகுல் காந்தி, இல்ல மல்லிகார்ஜுன கார்கே, நாட் செல்வ பெருந்தகை. செல்வ பெருந்தகைக்கு தனிப்பட்ட விரோதங்கள் விசிகா மேல இருக்கலாம். பட் ஆனால் அதை முடிவெடுக்கக்கூடிய பொறுப்பில் செல்வ பெருந்தகை இல்லை என்றுதான் நான் கருதுகிறேன். எனவே அது இந்த சின்ன சின்ன குழப்பங்கள் இந்த திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸுக்கும் விசிகாவுக்கும் இடையிலே பிளவு ஏற்பட்டு அது உடனே
அது பெரிய ஒரு பிளவாக வந்துவிடும் என்று நான் கருதவில்லை. ஏனென்று சொன்னால் விசிக கூட்டணியில் இருப்பது திமுகவுடன், நாட் காங்கிரசுடன். காங்கிரஸ் கூட்டணியில் இருப்பது திமுகவுடன், நாட் விசிகாவுடன். எனவே இவர்கள் அனைவருமே இந்தியா பிளாக்ல திமுக தலைமையில ஆன ஒரு கூட்டணியில இருக்காங்க. அதனால கருத்து வேறுபாடுகள் அங்கு சகஜம். எனவே அதை நம்ம பெரிய விஷயமா எடுத்துக்கொள்ள முடியாது. திமுக கூட்டணியை உடைத்து விட்டு செல்வ பெருந்தகை அதிமுகவுடன் சேர்ந்தால் மட்டும்தான் அது பலன் கொடுக்கும். அது இப்போதைக்கு நடக்குமா என்று தெரியாது. எனவே அதற்கு காங்கிரஸ் மேலிடம் ஒத்துக்கொள்ளுமா என்றும் தெரியாது. எனவே அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப செல்வ பெருந்தகை ஐயா போய் இந்த மாதிரி ராமதாஸை பார்த்தது ஒரு சாதாரணமான சந்திப்புன்னு கடந்து போகணும்னு நினைக்கிறீங்களா நீங்க? அது ராமதாஸ் சந்திக்கிறது சாதாரண சந்திப்பாக இருக்கலாம். அதனால ஒரு நியூஸ் வேல்யூ இருக்கலாம் வெளிய அதுக்கு ஏதாவது சிக்னிபிகன்ஸ், கூட்டணி சிக்னிபிகன்ஸ் இருக்கான்னு எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு இருப்பதாகவும் நான் கருதவில்லை. ஓகே, டாக்டர் பொன்ராஜ் அவர்கள் சொல்றது அதிமுக பாஜகக்குள்ள கூட்டணின்னு சொன்னாலுமே கூட இன்னும் அந்த கூட்டணி ஆட்சி மற்ற விவகாரங்கள ஒரு சலசலப்பு இருக்குன்னு சொல்றாங்க. நீங்க சொல்லுங்க சார், பொன்ராஜ் சொல்லுங்க சார், சொல்ல வந்தீங்க. அதாவது இப்ப அமித்ஷா சென்னையில பார்க்கும்போது சொன்னாரு என்டிஏ கூட்டணி ஆட்சின்னு சொன்னாரு. இப்ப அந்த இடத்துல மறுக்கல திரு எடப்பாடி அவர்கள், பேசாம இருந்துட்டாரு. வெளியே இது கூட்டணி ஆட்சி இல்லை, என் தலைமையில தான் ஆட்சி, கூட்டணி ஆட்சி அப்படின்னு மாத்தி எல்லாம் சொன்னாரு. அதுக்கப்புறம் மதுரையில சொன்னாரு அமித்ஷா கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு, என்டிஏ கூட்டணி ஆட்சி தானே. அப்பயும் உங்களால ஒன்றும் சொல்ல முடியல. சரி, இது உங்களுக்கு புரியல போல தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பத்திரிகைகளுக்கு பேட்டியே கொடுத்துட்டாரு. இது என்டிஏ கூட்டணி ஆட்சி தான், இதுல பிஜேபியும் அங்கம் வகிக்கும்னு பேட்டியும் கொடுத்துட்டாரு. இப்ப இதுல எடப்பாடி அதை ஒத்துக்கிட்டாரா இல்ல அதை மறுத்தாரா இல்ல அதிமுக தலைமையில் தான் ஆட்சின்னு எடப்பாடி சொல்றாரு. இந்த பிரச்சனை சால்வ் ஆயிருச்சா? சோ இப்ப கூட்டணி ஆட்சி, என்டிஏ கூட்டணி ஆட்சி என்று சொல்லி பாஜக அங்கம் வகிக்கும் ஆட்சி என்று சொல்லி மக்களிடம் இவர்கள் சென்றால் இந்த கூட்டணி தோல்வியை தான் தரும். அது பிஜேபி ஆட்சியை மறைமுகமா கொண்டு வர்றதுக்கு சமானமாகும். எனவே அது ஒரு பெரிய சிக்கல் தொங்கிக்கிட்டு இருக்கு. இது ஒண்ணு. ரெண்டாவது, டிடிவி தினகரன் சொல்றாரு ஆட்சி ஜெயிச்ச பிறகுதான் முதல்வர் வேட்பாளரை முடிவு பண்ணணும்னு டிடிவி தினகரன் சொல்றாரு. அமித்ஷா ஏற்கனவே சொல்லிட்டாரு அதிமுகவில இருந்து ஒருவர் முதல்வர் வேட்பாளர் என்று. சோ இப்ப இத்தனை பிரச்சனைகளையும் உள்ளுக்குள் வைத்துக் கொண்ட அந்த என்டிஏ கூட்டணி எப்படி களத்துல ஒண்ணுக்கு ஒண்ணு அவர்கள் ஒரு இணக்கமாக செயல்படுவார்கள் என்ற மிகப்பெரிய கேள்விக்கு யார் பதில் சொல்றதுன்னு தெரியும். பொன்ராஜ் சார், நடந்த விவகாரங்கள் இப்ப நடக்கிற சூழல் அடிப்படையை வச்சு பார்க்கும்போது திமுக அலைன்ஸ் பிரேக் ஆக வாய்ப்பே இல்லைன்னு சொல்றீங்க. இருந்தாலும் விஜய் யாராச்சும் சூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஒரு போக்கு இருந்துகிட்டே இருக்குது. அப்படியான ஒரு சூழல் உருவாகவோ கனியவோ இந்த 10 மாத காலத்துல வாய்ப்பு இருக்குமா? இல்ல 4 முனை போட்டியாவே இதே கூட்டணிகள் மாறாமல் இருக்கு வாய்ப்புகள் உண்டா? அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனை என்னன்னா, பிஜேபி எப்படிப்பட்டாவது தமிழகத்தில் கால் ஊன்ற வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய திட்டத்தோட அவங்க உள்ள வராங்க. அதில் முதல் பலிகடா அதிமுக தான். அப்ப அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழித்துதான் பிஜேபி இன்றைக்கு தமிழகத்துல ஊடுருவ வேண்டும் என்ற முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறது. அதுக்கான அனைத்து வழிகளிலும் அதிமுக அதற்கு உதவி செய்கிறது. தன்னைத்தானே அழித்துக் கொண்டு பிஜேபியை வளர்வதற்கு அனைத்து வகையிலும் உழைத்துக் கொண்டிருக்கிறது. இன்னமும் கடுமையாக உழைத்து அதிமுகவை அழிப்பார்கள், பிஜேபி வளரும். இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை. அப்ப ஒட்டுமொத்த இந்தியாவிலும் பிஜேபி இரட்டை இன்ஜின் சர்க்கார் என்று சொல்லிக் கொண்டு எந்த மாநிலத்திலும் அவர்கள் ஆளக்கூடிய, மத்தியிலும் மாநிலத்திலும் சேர்ந்து ஆளக்கூடிய எந்த மாநிலமும் தமிழகத்தினுடைய அளவு வளர்ச்சியை அவர்கள் பெற்றதில்லை, பெறவும் இல்லை. அதற்கான லீடர்ஷிப் குவாலிட்டியும் இல்லை. சோ பொருளாதார வளர்ச்சியா இருக்கட்டும், இல்ல சமூக வளர்ச்சியா இருக்கட்டும், இல்ல அரசியல் வளர்ச்சி மட்டும்தான் அங்க பெற்றிருக்கார்கள் ஒழிய பொருளாதார வளர்ச்சியோ சமூக வளர்ச்சியோ எந்த பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு பிஜேபி தமிழகத்தில் தனது கணக்கை ஓபன் பண்ண வேண்டும் என்று வருகிறார்கள். அவர்களுக்கு அதிமுக இன்றைக்கு வழி கொடுக்கிறது. மற்ற இன்றைக்கு திமுகவா பிஜேபியா என்ற நிலைதான் இருக்கிறதே ஒழிய மற்ற கட்சிகள் எல்லாம் இன்னும் அவங்க தன்னை நிரூபிக்க வேண்டும். சீமானை பொறுத்த வரைக்கும் அவர் 8% வாக்குகளை வாங்கி அவர் தனித்து நின்று போராடி கொண்டிருக்கிறார். அவருக்கு நீ இந்த வரக்கூடிய தேர்தல் 8%, 15%, இல்ல 4% என்பது வரக்கூடிய தேர்தல் தான் முடிவு செய்ய வேண்டும். விஜய் பொறுத்த வரைக்கும் இப்பதான் களத்துல இறங்குறார்.
அவரது வாக்கு வங்கி என்ன என்பதை அந்த களத்தில் இறங்கி இன்னொரு ஆப்ஷன் சொல்றாருல்ல திரு நந்தகுமார், இன்னொரு ஆப்ஷன் சொல்றாரு, சீமானும் விஜயும் கூட ஒன்னா இணையலாம், அதற்கும் கூட வாய்ப்பு இருக்குன்றாரு. 2 பேருமே ஆன்டி பிஜேபி பேசுறாங்க, அவங்க டிஎம்கேவை எதிர்த்து பேசுறாங்க, அப்ப ஒன்னா இணையலாம் ஒரு ஆப்ஷன் சொல்றாரு. அதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி எனக்கு தெரியல. சீமான் தனது கொள்கையான தனித்திரு போட்டி என்பதிலிருந்து அவர் சிறிதும் விலக மாட்டார் என்றுதான் கருதுகிறேன். ஏனென்று சொன்னால் அவர் சீமான் இணைந்தால் சீமானை முதலமைச்சராக நான் தான் சீனியர், என்னை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்வியா என்று கேட்பார். அது விஜய் ஒத்துக்கொள்ள மாட்டார். விஜய் ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணிட்டாரு, நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று. எனவே அதுக்கு வாய்ப்பு இல்லை. சீமானும் விஜயும் இணைவதற்கு வாய்ப்பு இல்லை, சீமானும் ஏடிஎம்கே இணைவதற்கு வாய்ப்பு இல்லை. அந்த சாப்டர் முடிஞ்சு. விஜயோடு கூட்டணி கட்சிகள், சின்ன சின்ன கூட்டணி கட்சிகள் இணைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த வாய்ப்பை விஜய் எப்படி பயன்படுத்திக் கொள்ள போகிறார் என்பதை பொறுத்து அவர் 2ஆம் இடத்திற்கு போகிறாரா இல்ல 3ஆம் இடத்திற்கு போகிறாரா என்பது முடிவு தெரியும். அவர் ஒழுங்காக பயன்படுத்தினால், அந்த வாய்ப்பை பயன்படுத்தினால் அதிமுக பிஜேபி 3ஆம் இடத்திற்கு தள்ளக்கூடிய வாய்ப்பு விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அடுத்த தேர்தலில் அது அவருக்கு பலன் கொடுக்கும். இல்லைன்னா அவர் 3ஆம் இடத்திற்கு தான் செல்ல வேண்டிய சூழல் ஏற்படும். எனவே இது 2ஆம் இடத்திற்கு 3ஆம் இடத்திற்கு போட்டி தானே தவிர முதலிடத்தில் இருக்கக்கூடிய போட்டி அல்ல. இது தமிழக மக்கள் ஒருபோதும் பிஜேபியினுடைய என்ட்ரிய இங்கே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அந்த பிஜேபி எந்த உருவில் வந்தாலும் அதை கண்டறிந்து அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பது நிச்சயம். எனவே இங்கே கூட்டணி 4 முனை போட்டியாக இருந்தாலும் 2 முனை போட்டியாகத்தான் சென்று முடியும் என்பதுதான் நான் கருதக்கூடிய நிகழ்வாக இருக்கிறது.